வேலை பளுவால் சிறுநீரை அடக்கக்கூடியவரா நீங்கள், உங்களுக்காகவே இந்த வீடியோ அவசியம் பாருங்க. இயற்கையான முறைப்படி ஆரோக்கியப்படுத்துவதற்கான எல்லா வழிகளுக்கும் உங்க டாக்டரை ஆலோசிச்சிடலாம். உங்களுக்கான எல்லா தீர்வும் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது சிறுநீரக பிரச்சனை. ஒன்று நீர் சரியா போகாம இருக்கலாம், இல்லைன்னு சொன்னாக்கி இந்த இடத்துல வலியை உண்டாக்கலாம், இல்லை டயாலிசிஸ் வரைக்கும் போகலாம். இப்படி பல வகையான காரணங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு காரணத்துக்கு முன்னால நம்மளுக்குள்ள உணவு பழக்க வழக்கம் இதுதான் மெயினாக வரக்கூடியது. இப்போ உதாரணமாட்டு டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பார்ப்போமே. இது வரதுக்கான மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நிறைய ஆஃபீஸுகளில் வேலை செய்யும் போது அந்த ஒன்றுக்கு வர ஒரு நேரத்தில் அந்த உணர்ச்சியை தானாவே அடங்கி விடுவாங்க. அப்ப இது நாளடைவில் என்ன பண்ணா தானாவே அந்த உணர்ச்சி அடங்கிடும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காலையில் 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். நம்ம போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கோம். பஸ் வந்து 8 மணிக்கு வர வேண்டியது, அதுக்கு பிறகு தினசரி பார்த்தா 8:30 தான் வருவேன்னு வச்சுவிடுவோமே. நாம என்ன பண்ணோம், நம்ம அந்த பஸ்ஸுக்கு தக்க நாம 8:30 வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் நம்ம உடலும் தன்னை மாற்றிக்கிடும். நம்ம இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர்லாம் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த டைமிங்கை மாற்றும் போது நீங்கள் டைமே மாற்றினா அது தானாவே மாறிடும். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் இந்த சிறுநீர். இதுல 2 வகையானது, அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதுல ரொம்ப வேறுபாடு உண்டு. ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ஒரு வழி நடையோ இல்லைனாக்கி வண்டியிலையோ போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் தூரத்துல போய் அடையணும்னு சொன்னா இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ளால ஒரு ஆண் வந்து 2 முறை 3 முறை ஒண்ணுக்கு போயிடுவான். ஆனா பெண் வந்து அப்படி போக மாட்டா. ஏன்னா இயற்கையின் படைப்பிலேயே பெண்களுக்கு அந்த சிறுநீரக பை வந்து கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி உள்ளது. ஆண்களை மாதிரி கண்ட நேரத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தான் எந்த இடத்துக்கு போகணுமோ அது வரைக்கும் தங்களால் அடக்க முடியும். ஆனா எப்பவுமே அடக்கிட்டாக்கி அதுவே நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறது தான் உண்மை. அப்போ தயவு செய்து எப்போ அந்த உணர்ச்சி இயற்கையின் வேகத்தை அடக்க கூடாதுங்கிறது சித்தர்களின் பொது விதி. சிறுநீரையோ மலஜலத்தையோ இல்லைன்னா தும்மலையோ கொட்டாவியோ இதை எதையுமே அடக்க கூடாது. சித்தர்கள் அழகா சொல்ல, நீ கொட்டாவியோ அடக்குனாக்கி ஹார்ட் அட்டாக் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ எதை ஒண்ணு அடக்குனாலும் அதனால ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகும். அதாவது பனைமரத்துல தேள் கொட்டி தென்னை மரத்துல நெறி கட்டினது மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த கிட்னி, சிறுநீரக பை. நம்ம நிறைய நினைச்சோம் அது வந்து சிறுநீர் போகுதுன்னு சொன்னா அது கழிவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. கழிவு கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஆகாரத்திலையும் இருக்கக்கூடிய உப்பு, அதாவது உப்பு எல்லா வகையான மினரல்ஸும் இருக்கு. அதுல இந்த உப்பு வந்து நம்மளுக்கு அதிகமானாக்கி அதுதான் டயாலிசிஸ்க்கு போறது. அது வந்து ரத்தத்துல கலந்துட்டுன்னு சொன்னாக்கி டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள்ல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உப்புகளை தானா ரிமூவ் பண்ணதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த சிறுநீரக பை. அப்ப அதுல வந்து ஒண்ணுக்கு போகும்போது நான் கொஞ்சம் திக்கா ஏதோ போகும், சளி மாதிரி போகணும்னு சொன்னா அது வந்து பாதிப்புன்னு அர்த்தம். எப்பவுமே அந்த சிறுநீர் வந்து ஒரு மஞ்சள் கலர்ல லைட் மஞ்சள்ல போனா அதுதான் நல்ல ஆரோக்கியமான உடம்புன்னு அர்த்தம். நம்மகிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு சிலருக்கு இந்த யூரினை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாம இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கடவுள் படைப்புல இந்த சிறுநீரை வச்சு எல்லா நோய்களையும் தெரியக்கூடிய அளவுக்கு கடவுள் படைச்சிருக்காரு. இன்னைக்கு அதை நம்ம மறந்துட்டோம். இயற்கை மருத்துவத்தில் இதெல்லாம் உண்டுங்க விஷயமே யாருக்கும் தெரியாது. நிறைய மருத்துவர்களே வந்து நான் இப்படி சிறுநீர் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னா ஆச்சரியப்பட, அதுல முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாமே முடியும். அந்த சிறுநீர் பையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பாருங்க. அதனால அந்த சிறுநீர் பைக்கு நீங்க கட்டாயம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். மினரல் வாட்டர் கிடையாது, சாதாரண தண்ணி, பஞ்சாயத்து தண்ணி, இதெல்லாம் கிரவுண்ட் வாட்டர், இல்லை ஆத்து தண்ணி, குளத்தண்ணி, எதை வேணாலும் குடிங்க. மினரல் வாட்டர் மட்டும் குடிக்காதுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக நோய் வர்றதுக்கு மூல காரணமே சரியான தண்ணி குடிக்கிறது இல்லை, சரியா ஒண்ணுக்கு வந்தா போறது கிடையாது. இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு எந்த நோயும் வராது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டுங்கிறது ஒரே ஒரு காரணம். அந்த ஒரு காரணத்தை வச்சு ஆக்சிடென்ட் ஆகி புண்ணாயிட்டு அப்படின்னு அர்த்தமே தவிர மற்றபடி நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வந்தாலும் அது பல காரணங்கள் சேர்ந்து ஒரு காரணம் மட்டும் காட்டும். அதனால நேரத்துக்கு சாப்பிடுறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, சிறுநீர் கழிக்க உணர்ச்சி வந்தால் உடனடியாட்டு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கடைப்பிடிக்கணும். எனக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்துட்டு எனக்கு போகிறதுக்கு வருத்தமாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கட்டாயம் பாதிப்பு உண்டாக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதனால் தயவுசெய்து இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான இந்த சின்ன சின்ன வழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லலாம், அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் இதுக்கான ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கான தீர்வு என்னங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கிராமத்தில் உள்ள வேணாக்கி நீங்கள் என்ன பண்ணலாம்,
பண்ணலாம், இந்த சிறுபீழைன்னு ஒன்று கிடைக்கும், அதை நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா நெறிஞ்ச முள்ளுங்கிறத கொதிக்க வச்சு குடிக்கலாம். இன்னொன்று சிறுநீரகப்பையில கல் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னாங்க, இந்த பெருநெறிஞ்சில் ஒன்று உண்டு, அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த பெருநெறிஞ்சில எடுத்துட்டு வந்து நல்லா சின்னதாக வெட்டி அதை அப்படியே ஒரு 5 லிட்டர் தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்துனாக்கி ஒரு நெய் மாதிரி அந்த மாதிரி திக்காட்ட அந்த தண்ணி ஆயிரும், ஆயில் குழு குழு குழுன்னு ஆயிரும். அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டரை நீங்கள் அந்த ஒரு நாளைக்குள்ளே குடிச்சிருங்க. சாயங்காலத்துக்குள்ள கிட்னில இருந்து நிறைய கல்லுகள் மட்டும் வெளியே வந்துடும். இது வந்து டைம் நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னாக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வலியோட அந்த கல் தானாகவே வெளியே வந்துடும். கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை நம்ம அப்படியே எடுக்கலாம், கரைச்சும் எடுக்கலாம். ஆனால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை நம்ம கரைச்சி தான் எடுக்க முடியும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு இது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிடுவோம், நல்லா தண்ணி குடிப்போம். இன்னொன்று, கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இந்த வசதியெல்லாம் உண்டு, சிட்டி மாதிரிப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வசதி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதிகபட்சமாட்டு வாழை தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரிப்பட்டதை நம்ம சமையலில் சேர்த்துட்டோம்னா இது நம்மளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.